பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அருமையான இடத்துல நம்ம நிற்கிறோம். இது ஒரு முக்கியமான இடம், என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு இடம்னு சொல்லலாம். இங்கேருந்து ஒரு மெசேஜ் கொடுக்கறது உண்மையில ஒரு சந்தோஷமான விஷயம்தான். இந்த இடத்த குறித்து கடைசியில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னால் மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை வாசிக்க நான் விரும்புகிறேன். அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். 18 நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. 19 நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அல்லேலூயா. இந்த கனி என்பது நம்ம சாப்பிடுற பழ வகைகள் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது. கனி என்பது நல்ல குணங்களை குறிக்கும். மரம் என்பது மனிதர்கள். இந்த மனிதராக இருக்கிற நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு, ரட்சிக்கப்பட்ட பிறகு, பாவங்களுக்காக அழுது மன்னிப்பு கேட்ட பிறகு, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து மற்றவர்களிடத்தில் அன்பு காட்டும் பொழுது, இரக்கத்தை காட்டும் போது, நன்மைகள் செய்யும் போது, அந்த நல்ல குணங்களை தான் நம்ம கனி கொடுக்கிற வாழ்க்கைன்னு நம்ம சொல்றோம். எந்த நாளிலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கனி கொடுக்கறதை ஆண்டவர் மிகவும் விரும்புகிறார். கனி கொடுக்கும்போது அதை பத்திரமா பாதுகாக்கிறோம்ல, அதே மாதிரி நம்மளும் நல்ல குணங்களோட ஆண்டருக்காக ஊழியத்தை செய்யும் போது, ஆண்டரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லும் போது நம்மளுக்கு இன்னும் பலன் கொடுத்து நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. அது உண்மை தானே. கனி கொடுக்குற மரத்துக்கு பலத்தை பாதுகாப்பு கொடுப்பாங்க, ஏன்னா அது நல்ல கனி கொடுக்கும். ஆனால் கனி கொடுக்கலன்னா ஆண்டர் என்ன பண்ணுவாராம், வெட்டி போடுவார்னு சொல்லி பைபிளில் சொல்லி. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம கனி கொடுக்குற மரமாக இருக்க அவர் விரும்புகிறார். நிச்சயமாகவே அன்பு என்னும் கனி, சமாதானம் என்னும் கனி, இப்படி 9 விதமான கனிகள் இருக்கு நிறையா. இதில் மெயினான கனிகளை நம்ம கொடுக்கணும். அதை தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். அன்பின் கனி உலகத்துக்கு ரொம்ப சிறந்த கனியாக இருக்கும். ஸோ அதனால் அன்பை தான் வெளிப்படுத்த பூமிக்கு வந்தார். நாம எல்லா இடத்துல அன்பு காட்ட முயற்சி எடுப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்த இடத்த பற்றி சொல்ல விரும்புகிறேன். ஒரு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் அம்மாவில் இருந்த உயிரோடு இருந்த காலங்களில் கடவுள் என்னோட பேசணும், ஆனால் உண்மையான தேவன் தெரியும், இருந்தாலும் நீங்கள் பேசணும், இல்லைன்னா நான் மாடி இருந்து கீழே விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லி இது 3ஆவது மாடியில் இருக்கிறேன். போலீஸ் குவார்டர்ஸ் D Block No. 2 பொன்னேரி. ஸோ மாடியில் வந்து ஜெபிக்கும் போது எனக்கு தெரிஞ்சது அது ஒன்று தான், பைபிள், பாட்டு புக்கு, ஒரு டைரி எடுத்துகிட்டு இங்கே வந்துடுவேன். முட்டி போட்டு நேராக ஜெபிக்கும் போது நைட்டு 9 மணிக்கு வந்தேன். மணி 10 ஆச்சு, 11 ஆச்சு, 12 ஆச்சு, 1 மணி ஆச்சு, கடவுள் பேசலை. தொடர்ந்து அவர் துதிச்சுட்டே இருக்கிற. மணி 1, 2 ஆச்சு, அப்பவும் பேசலை. கரெக்டாக ஒரு 2:30 இருக்கும். கிராஸ் ஆகும்போது சில்லுன்னு ஒரு காற்று அடிச்சுது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காற்று நான் கும்பல் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த இடத்துல உட்கார முடியாத அளவுக்கு ஒரு அபிஷேகம், கர்த்தருடைய சத்தம் கேட்டது காதல், நான் உன்னை ஆஸ்வதிக்கிறேன்னு சொல்லி. உடனே அங்கிருந்து ஒரு 5 அடி தூக்கி தள்ளி இங்கே விழப்பட்டேன். இதே இடம் தான். ஒரு 3 முறை அப்படி நடந்துச்சு. என் வாழ்க்கையில் முதல் முறையில் நடந்த ஒரு அற்புதம் அதுதான். அந்த சத்தத்தை கேட்டு இன்னைக்கு 2025 ஆச்சு இருக்கிறோம். இன்னொரு ஆண்டரை அற்புதமாக நடத்துறார். அதன் பிறகு கீழே இறங்கி போன பிறகு நிறைய அற்புதங்களை எங்கள் வீட்டிலேயே ஆண்டு செஞ்சார். ஸோ ஆகவே இது சாட்சியாகவும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். கனி கொடுங்கள், ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிங்கள். உங்களுக்கு ஆண்டு பாதுகாப்பாக இருப்பார். கவலைப்படாதீங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.